வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பர்த் மார்க் அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த படம் ஆகா தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு டேனியல் அப்படின்றது. இவர் ஆர்மில ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் பேரு ஜெனி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல பேசிதான் கல்யாணத்தை முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜீப்ல இப்போ ஒரு பகுதிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இயற்கை முறைப்படி குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே 10 ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்பதான் டேஷ்போர்ட்ல கன் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக கன் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம போறது காட்டு பகுதி, ஏதாவது மிருகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் சேஃப்டிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க தண்ணியை குடிக்க முடியல, அதனால இவரும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. அவங்க மாத்திரை போட்டு தண்ணியை குடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாரு. திடீர்னு இந்த இடத்துக்கு செபஸ்டின் ஒரு நபர் வர்றாரு. அவரை பார்த்து பயந்து இவங்க இருக்காங்கல்ல, வாட்டர் கேன கீழே போட்டுறாங்க. தண்ணி எல்லாம் கீழே சிந்திருது. நீ யாருன்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. செபஸ்டின் என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதிக்கு தானே வந்திருக்கீங்க, நான் அந்த இடத்துக்கு கூட்டு போறேன், இங்கே ஜீப்பை நிறுத்திருங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. செபஸ்டினால சரியா பேச முடியல. தோராயமா தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி இவன் பின்னாடியே போவோன்ற மாதிரி நடக்கிறாங்க. அவரு ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டு போறாரு. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கண்டிப்பா தண்ணி வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, யோ கொஞ்சம் நில்லையா, தண்ணி கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சார் தண்ணி இருக்கிற இடமே வந்துருச்சு, அங்க பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல கொலா வசதி இருக்கு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு தண்ணி எல்லாம் புடிச்சு தந்துடுறாரு. அவங்களும் மாத்திரையை போட்டுறாங்க. மேற்கொண்டு அந்த பகுதிக்கு இவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற ஒரு கப்பல் அங்க இருந்து போறத பாக்குறாங்க. குழந்தையோட தான் போறாங்க. ஆனா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. என்ன சந்தோஷம் இல்லாம போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செபஸ்டின் பேக்கை கொண்டு வந்தார்ல, அதை வேகமா ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நீ பாட்டுக்கு பேக்கை ஓபன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டேனியல் கோவப்படுறாரு. அதுக்கு அவர் ஏதோ சொல்றாரு, அது கூட டேனியலுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல பேக்கை விடு அப்படின்ற மாதிரிலாம் புடுங்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அம்லூன்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவர் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன். இந்த இடத்துக்குள்ள வரும்போது சரக்கு தம்மு அதே மாதிரி மாத்திரை மருந்துன்னு எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது, அதுதான் செக் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாத்திரை மருந்து இருக்கான்னு தானே பாக்கணும், நானே எடுத்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி டேனியல் இருக்காருல்ல, இருக்க சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்லு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரிங்க்ஸ் மாதிரி தராங்க. ஈரின் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சோன்னா பயங்கரமா கசக்குது, இது ரொம்ப கசக்குதுன்னு சொல்றாங்க. உங்க குழந்தைக்கு இதுதான் நல்லது, இந்த மாதிரி தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்லு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேருமே டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு சைனை போட்டுருங்க, ஃபீஸை பத்திலாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டு தான் டேனியல் வந்திருக்காரு, அதனால ஓகேன்னு சொல்றாரு. இதனால அம்லு இருக்காங்கல்ல, ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீங்க இன்னைக்கு தானே முதல் நாள் வந்திருக்கீங்க, நைட் ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க, நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி அம்லு சொல்றாங்க. பூஜையா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. பூஜை தான், குந்தவை அம்மாவும் வருவாங்க, நீங்க வந்துருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, டைரி எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. ஈரேன நைட் ஒரு இடத்துக்கு அம்லு வர சொன்னாங்கல்ல, அதுக்காக இவங்க சாரி எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சாரி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ரொம்ப வியப்பா பாக்குறாரு. நீ சாரி கட்டி இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, நம்ம கல்யாணத்தப்ப நான் சாரி தான் கட்டியிருந்தேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் அப்பயும் நான் சாரி தான் கட்டியிருந்தேன், நீங்க தான் பாத்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்மிக்கு போயிட்டு வந்ததுல எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கிஸ் பண்ற மாதிரி நெருங்குறாரு. ஆனா ஒய்ஃபோட வயிறு இருக்கு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் தடுக்குது. இப்ப திடீர்னு வெளிய இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்சம் பயந்த மாதிரிலாம் உட்காந்துடுறாரு. ஒய்ஃபும் சவுண்ட் என்னன்னு செக் பண்றாங்க. மேல இருந்து ஒரு காய் தாங்க கீழே விழுந்திருக்கு, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் நடுவுல ஒரு வருஷம் ஆர்மிக்காக போனாரு பாத்தீங்களா, அங்க கசப்பான சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால சின்னதா சத்தம் கேட்டா கூட இவர் ரொம்ப பயப்படுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃபை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. நான் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அம்லு இருக்கா பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடறா. அங்க ஆஷான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க சில பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நிறைய லேடிஸ் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முகத்துல எல்லாம் எதையோ பூசுறாங்க. அதே மாதிரி இவங்களை சுத்தி நடந்துட்டு இருக்காங்க. ஈரனுக்கு லைட்டா இந்த இடத்துல மயக்கம் வர மாதிரி இருக்கு, பொத்துன்னு விழ போறாங்க. நல்ல வேலையா அம்லு பிடிச்சிடுறா. அப்பதான் குந்தவைன்ற ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க தான் இங்க ஹெட்டா இருப்பாங்க. ஈரனோட தலையில கைய வச்ச மாதிரி ஈரனுக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உன் வயிற்றுல இருக்க குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீ கவனமா பாத்துக்கணும், உன் டென்ஷன் எதையும் அந்த குழந்தைக்கு தரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையெல்லாம் ஆட்டுறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்க ஈரனும் நடுவுல முழிக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட பக்கத்துல காணோம். எங்க போனாருன்னு தேடும் போது தான் கீழே படுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நீங்க எதுக்காக கீழே படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
கேம்ப்ல இந்த மாதிரி படுத்து படுத்து பழகிருச்சு, எங்க படுத்தாலும் சரி தரையில படுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் பக்கத்துல வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பக்கத்துல வந்து படுத்துறாரு. எனக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல, நம்ம நாளைக்கே இங்க இருந்து கிளம்பிடலாமான்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப காலையில இவங்களும் முழிச்சிடுறாங்க. எங்க இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பிடலாம், எனக்கு இந்த இடம் பெருசா பிடிக்கல, திடீர்னு எமர்ஜென்சினா இங்க இருந்து கிளம்புறதுக்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லன்னு சொல்றாங்க. இப்பதான் வயித்துல இருக்க குழந்தை எட்டி உதைக்குது, எங்க மொத வட்டியே எட்டி உதைக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாத்தியா, இங்க வந்ததுனால தான் இது நடந்திருக்கு, நான் இந்த இடத்தை பத்தி விசாரிச்சுட்டு தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரோவால ட்ரக் எடுக்காம இருக்க முடியல, அதனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த வழியா செபஸ்டியன் வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் ஸ்மோக் பண்றாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வந்து நின்றுறாரு. இப்ப அம்லு இருக்காங்கல்ல, ஒரு டாக்டரை தான் இப்ப பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்டர் லேடியும் வெல்கம் பண்றாங்க. அவங்க பேரு ஆஷா அப்படின்றது. அவங்க ஒரு திருநங்கையா இருப்பாங்க. திருநங்கை அப்படின்றதுனால ஹீரோயின் லைட்டா இந்த இடத்துல தயங்குறாங்க. இந்த இடத்துல செபஸ்டியன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல வந்து ஸ்மோக் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. இப்போ உடம்புல எல்லாம் கையை வச்சு செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவர் ஆர்மியில எதிரிங்க கிட்ட மாட்டிருப்பாரு. அந்த எதிரிங்க ரொம்ப மோசமாலாம் நடந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் தோணுது. அதனால இவர் இருக்கார்ல, நானே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிகரெட் பாக்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஆஷாவும் ஈரனோட வயித்துக்கு மசாஜ் பண்றாங்க. அதே மாதிரி ஈரனை செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரனுக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கு. வேற டாக்டர்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேற டாக்டர்னா ஒரு ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காரு, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஜென்ஸ் டாக்டர்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. ஓஹோ, ஜென்ஸ் டாக்டரா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிதானேன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அம்லு, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீ முதல்ல சைனை வாங்கினியா இல்லையா, இவங்களை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைனை போட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த இடம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க, அதனால படிச்சு பார்த்து நீங்க சைனை போடுங்க சார், அப்படி இல்லைன்னா நீங்க கிளம்பணும்னாலும் கிளம்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உட்காந்து பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கூட இருக்கும் போது நீ எதுக்காக பயப்படுற, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், டாக்குமெண்ட்ல எல்லாமே சரியா தான் இருக்கு, நீ இதுல ஒரு சைனை மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஈரினும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு அதுல சைனை போட்டுறாங்க. ஈரின் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அம்லு இருக்கா பாத்தீங்களா, இந்த மாத்திரையெல்லாம் மேடத்துக்கு தரணும் அப்படின்ற மாதிரி தந்துட்டு போயிடுறா. என்ன அம்லுவா வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வந்து கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சில மாத்திரையெல்லாம் தந்திருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. ஆனா அந்த ஒரு மாத்திரையை மட்டும் மறைச்சிடுறாரு. ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. அதெல்லாம் ஈரனுக்கு தெரியல. இவர் தந்த மாத்திரையை மட்டும் போடுறாங்க. பிரேயர் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க. அம்லு என்ன சொல்றானா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்த டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. இவங்களும் அந்த இடத்துல முட்டி போட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்த பாக்குறதுக்காக வராரு. நம்மளும் பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துல நடந்த விஷயம்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டா மாறிடுறாரு. இப்ப பிரேயர் பண்ணிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூமை விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அம்லு இருக்கா பாத்தீங்களா, பால்லாம் கறந்துட்டு இருக்கா. ஆஷா என்ன சொல்றாங்கன்னா, நீயும் அந்த பொசிஷன்ல போய் பால் கற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்லுவும் இவங்களுக்கு சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்கா. ஈரனுக்கு சாப்பாடா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் தான் தராங்க. ஈரனுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ஈரனும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு படி நெல்ல தந்துடுறாங்க. இது சிந்தாம அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆஷா சொல்றாங்க. இவங்க சிந்தாம போக ட்ரை பண்றாங்க. ஆனா சிந்திருச்சுன்னா திரும்பி முதல்ல இருந்து போனோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்க முதல்ல இருந்து திரும்பி திரும்பி நடக்கிறாங்க. ஹீரோ மட்டும் ரூம்ல இருக்காரு பாத்தீங்களா. இப்ப புல்வெளியில ஒரு லேடி இவரோட கண்ணுக்கு தெரியறாங்க. அந்த லேடியை பார்க்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பாக்கும் அம்மாக்கும் பயங்கரமா சண்டைலாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்ச பையனை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் உங்ககிட்டயே இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மா தான் இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அம்மா தெரிஞ்ச இடத்துல வந்து தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல அம்மாவை காணோம். இவரோட சைல்ட்ஹுட்லயே சில டிராமாலாம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா கிட்ட இருக்கிறதா இவர் சொன்னார்ல, ஆனா அப்பா திரும்பி அந்த இடத்துக்கு வந்து இவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஈரினை ரொம்ப நடக்க வச்சிட்டாங்கல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஈரின் அடிக்கடி ஜார்ஜ்னு ஒரு பையனை பத்தி சொல்லுவாங்க. அந்த பையன் நம்ம கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லங்க வந்தான், கொஞ்சம் லேட்டா வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப நேரம் இருந்தேன்ல, நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நைட்டு 9 மணிக்கு மேலதான் வந்தான், எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்புறம் அவனுக்கு சாப்பாடு இல்ல, நாங்க தான் வீட்டுல சாப்பாடு செஞ்சு தந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் வியர்டா தான் இவர் கேட்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பெருசா ஈரின் கவனிக்க மாட்டாங்க.
இப்ப ஈரினும் எனக்கு டேப்லெட் மட்டும் எடுத்து தாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் இவரும் நார்மல் நிலைமைக்கு வராரு. ஒய்ஃபுக்கு டேப்லெட்லாம் எடுத்து தந்துடுறாரு. அவங்களும் போட்டுறாங்க. ஹீரோவால பிடிக்காம சுத்தமா இருக்க முடியல. அந்த செபஸ்டின் யாரு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு? நானே நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்ப போய் சரக்கு அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வண்டியில வந்துட்டு இருக்காரு. பார்த்தா வண்டி ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. ஏதாவது வண்டி வருமான்னு வெயிட் பண்றாரு. எந்த வண்டியும் இந்த பக்கம் வர மாட்டேங்குது. அம்லுவும் ஆஷாவும் சேர்ந்த மாதிரி ஈரினும் ஒரு டப்ல உட்கார வச்சிடுறாங்க. அதுல தண்ணிலாம் இருக்கு. உனக்கு வலி வந்தோன்னே எங்க கிட்ட சொல்லிடணும். நாங்க இங்கதான் கூட்டு வருவோம். அப்படி என்ன பண்ணோன்றத சொல்லி தரோம். அதை பிராக்டிஸ் எடு அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுக்க வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் போது தான் ஒரு வண்டி வர சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த வண்டியில செபஸ்டின் தான் வராரு. என்ன இவன் வரான்ற மாதிரி யோசிக்கிறாரு. செபஸ்டினோ என்னாச்சு சார், பிரேக் டவுன் ஆயிடுச்சா? இந்த வழியா வேற வண்டி வரது, வாங்க நான் டோ பண்ணி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, சரி வண்டியை ஏறான்ற மாதிரி தெனாவட்டா பேசிடுறாரு. இத அவன் கவனிச்சிடறான். எதுக்காக சார் அவ்வளவு தெனாவட்டா பேசுனீங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவருக்கு செம்மையா கோவம் வருது. டேஷ்போர்ட்ல கன் வச்சிருக்காருல, அந்த கன்னை எடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு. அவன் காட்டுல பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்கான். நில்லு நில்லுன்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. நிஜத்துல இவர் டேஷ்போர்ட்ல இருந்து கன் எல்லாம் எடுக்கல, சாரின்ற மாதிரி கேட்டுறாரு. அதனால அவனும் வண்டியை டோ பண்றான். ஹீரோவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிளாஸ்ல நடந்ததை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நடுவுல ஒரு வருஷம் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவங்க கல்யாணம் முடிஞ்சோன்னா சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி இவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அப்பன்னு பார்த்து வேலை வந்து இவரை கூட்டு போயிடுவாங்க. அந்த வேலையில நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மென்டல் டிராமால இருந்து இப்போ வரைக்கும் இவரால வெளியே வர முடியல. நைட்டு நேரம் ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் கண்ணத்தெல்லாம் தொட்டு பாக்குறாரு. கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வராரு. அப்பதான் அவங்களோட வயிறை பாக்குறாரு. வயிறை பார்த்தவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. திரும்பி நார்மலா படுத்து தூங்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க இந்த இடத்துக்கு வரும்போது சந்தோஷமே இல்லாம ஒரு கப்பிள்ஸ் போனாங்கல்ல, அதான் எனக்கு குழப்பமா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே ஈரனுக்கு வலி வந்துருது. உடனே யாரையாவது கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் பயத்துல ஆஷா ஆஷான்னு கூப்பிடுறாரு. ஆஷாவும் அம்லுவும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல குந்தவை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பாருன்ற மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. அதே மாதிரி வயித்தை தடவி கொடுக்குறாங்க. இப்ப ஈரின் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறாங்க. வாசல்ல இருந்து ஹீரோ இதை கவனிச்சிட்டு இருக்காருல, குந்தவையும் பக்கத்துல வராங்க. உன் ஒய்ஃபையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அம்லு வரா. இந்த மாத்திரையெல்லாம் போட்டுருங்கன்ற மாதிரி வைக்கிறா. ஹஸ்பண்ட் ஒரு மாத்திரை தரமாட்டார்ல, அதனால அந்த மாத்திரை எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது என்ன எக்ஸ்ட்ரா மாத்திரை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது எக்ஸ்ட்ரா மாத்திரையா? தினமும் இந்த மாத்திரையெல்லாம் தந்துட்டு இருக்கேன், நீங்க போடுறீங்களா இல்லையான்ற மாதிரி அம்லு கேக்குறா. நான் போடுறேன்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் எதனால நமக்கு தரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருது. இப்ப ஹஸ்பண்ட் வரது தெரிஞ்சோன்னா இவங்களும் கேஷுவலா பெட்ல உட்காந்துருக்காங்க. வந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு பூங்கொத்து தான் ரெடி பண்ணிருக்காரு. கீழே விழுந்த பூக்களை மட்டும் பெருக்கி இதை ரெடி பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அம்லு இப்பதான் மாத்திரையை வச்சுட்டு போனா, எடுத்து தாங்கன்னு கேக்குறாங்க. அவர் அந்த மாத்திரையும் சேர்த்து எடுக்கிறாரான்னு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வாட்டி மட்டும் அந்த மாத்திரையும் சேர்த்து தராரு. என்ன இப்ப மட்டும் சேர்த்து தராருன்னு யோசிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நாள் மறைச்சாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஈரினை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிராக்டிஸ்க்காக கிளம்பி போயிடுவாங்க. நான் கிளம்பி போற சமயம் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. ரூம்லயே தான் இருப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரூம்லயே எதுக்காக நீங்க இருக்கணும், என் கூட வந்து இருங்க, எனக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நானும் எதுக்குன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீங்க மட்டும் நாளையில இருந்து வரலன்னு வச்சுக்கோங்க, நான் இங்க இருந்தே கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்ப பாக்குறாங்க. இவரும் கொஞ்சம் அழுத்தி கையை பிடிச்சிடுறாரு. எனக்கு வலிக்குது, கையை விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கையை விட்டுறாரு. உன் நல்லதுக்காக தான் பண்றேன், புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. நீங்க தான் இன்னைக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மசாஜ் பண்றதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை இவங்க வயிற்றுல கையை வச்சு மசாஜ் எல்லாம் பண்றாரு. பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு மட்டும் ஒரு கதவு தட்டுற மாதிரியே தோணுது. இல்யூஷனா தான் அப்படி தோணுது. இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வயித்துல ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் புரிஞ்சுக்காம இன்னும் அழுத்தம் கொடுக்குறாரு. எங்க முதல்ல கையெடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தான் சுய நினைவுக்கு வராரு. இப்ப வேக வேகமா இவரோட ரூம் ஓடி வந்துடுறாரு. தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கிறாரு. சரக்கு எல்லாம் அடிக்காம தான் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் அந்த செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பகுதியை விட்டு வெளியே இருக்கான். இவன் மட்டும் எதுக்காக தனியா இருக்கான், தனியா சரக்கு அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா, நீ மட்டும் தனியா சரக்கு அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறது. எது சரக்கு அடிக்கிறனா, நான் சரக்கெல்லாம் அடிக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பொய் சொல்லாதடா, யாருக்குமே தெரியாம நீ சரக்கு அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. இவர் கோவமா பேசுறதுனால இவனும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறான். ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக வந்துட்டு எப்ப பாரு சரக்கு அடிக்கணும்ன்ற எண்ணத்திலே இருக்கீங்கல்ல, நீங்க என்ன பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் காலரை பிடிச்சிடுறாரு. இதனால இவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். உண்மை சொன்னா கசக்க தான் செய்யும் சொல்றான். இவரும் கோவப்பட்டு அடிக்கிற மாதிரியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு.
இவர் நடந்துட்டு இருக்கும் போது இவனும் பின்னாடி நடக்கிறான். இவங்களும் ஆஷா கிட்ட காமிச்சு குழந்தை நல்லபடியா இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆஷா என்ன சொல்றாங்கன்னா, உன் ஹஸ்பண்ட் குழந்தை எப்ப பிறக்க போகுதுன்னு ஆர்வமா என்கிட்ட கேட்டாரு, நான் தான் தேதி குறிச்சு தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இவர் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாரா பரவாயில்லையன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோவும் செபஸ்டியனை திட்டிடுறாரு. திட்டினதா அவன் காதுல விழுந்துருது. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறான். இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இவங்க சண்டை போறதுனால எல்லாருமே தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஈரினும் முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பதிலுக்கு ஒய்ஃப கோவமா திட்டிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப திட்டார்ல, அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாரு. நீங்க எதுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அவன் தான் தேவையில்லாம உன்னை பத்தி எல்லாம் பேசிட்டான், அதனால தான் கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா குழந்தைலாம் பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்களை ஆறுதல் பத்திர மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் ஆனந்த கண்ணீர்லாம் வந்துட்டு இருக்கு. செபஸ்டியனோ ஈரின் கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். உங்க ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரு, உங்க ஹஸ்பண்ட பத்தி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஈரினுக்கு புரியல. கரெக்டா அந்த வழியா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன பத்தி ஏதோ ஒரு உண்மையை சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவரே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபும் ஹஸ்பண்ட திரும்பி பாக்குறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்காக பேசிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு போறாரு. சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவனும் யோசிக்கிறான். ஏற்கனவே தண்ணி டப்புல உட்கார வச்சு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் கூட இருக்கணும்னு ஈரின்னு சொன்னாங்கல்ல, அதனால இந்த ஸ்பாட்ல ஹீரோவும் இருக்காரு. இப்படி ட்ரைனிங் குத்துட்டு இருக்கும் போது குழந்தை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை எட்டி உதைக்குதுன்னு ஈரின்னு சொல்றாங்க. குழந்தை எட்டி உதைக்குதான், வந்து பாருங்கன்ற மாதிரி இந்த ஆஷா இருக்காங்கல்ல, ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவர் எங்க வரப்போறாரு, ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லையா, வந்து பாருங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. இப்ப செபஸ்டியன் இருக்கா பாத்தீங்களா, இந்த பகுதியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆர்மில ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நடுவுல நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. அவனை பயங்கரமா அடிச்சு காயப்பத்தி இருக்காரு. இப்ப அவனை புதைக்கிறதுக்காக அவனே குழியெல்லாம் தோண்ட சொல்லிட்டாரு. அவனை தோண்டி எல்லாம் முடிச்சிடறான். இப்ப கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணி இவர் சாவடிச்சிடுறாரு. இப்ப இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டு ஈரின் முழிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னு தேடுறாங்க. ரூம்ல ஹஸ்பண்ட காணோம். அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவனை புதைக்கலாம் செஞ்சுட்டாரு போல. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து அவரோட முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காலையில டைம் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, என் ஹஸ்பண்ட காணோம், நீங்க பாத்தீங்களான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. நாங்க பாக்கலன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி தேடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே தேடுறதுக்காக கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. ஹேர் கட் பண்ணிருக்காரு, ஷேவிங்லாம் பண்ணிருக்காரு. நைட்டு முழுக்க நீங்க எங்க போனீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு. அவங்கள தூக்கிட்டு வேகமா ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு எங்க போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்லு உனக்காக நிறைய டேப்லெட் தருவால, எல்லா டேப்லெட்டை பத்தியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணா, ஒரு டேப்லெட்டை பத்தி மட்டும் தெளிவாவே அவ எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு, அதனால தான் அந்த டேப்லெட்டை மட்டும் உனக்கு தராம இருந்தேன். அந்த டேப்லெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போனேன். அது பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துற டேப்லெட் தானா, இதுக்கப்புறம் தாராளமா அந்த டேப்லெட்டை நீ போடலாம். உன் ஹெல்த்ல நான் எவ்வளவு கவனமா இருக்கன்றதை இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இதுக்காக தான் போனீங்களான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க காணாம போனீங்கல்ல, அதே மாதிரி செபஸ்டியனும் காணாம போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் தராம வச்சிருந்த டேப்லெட் எல்லாம் இவங்க கையில தராரு. இப்ப குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. குளிச்சுட்டு வந்தவரு இவங்க கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. உனக்காக ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்டை இவங்க கிட்ட தராரு. குழந்தைக்கு எந்த கிஃப்டும் இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் வயிற்றுல ஒரு முட்டை கொடுத்துறாரு. இப்ப ரெண்டு பேருமே நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜன்னல் இடிக்கிற சவுண்ட் கேட்டு ஈரின் முழிச்சிடுறாங்க. ஜன்னலை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க. திரும்பி போலான்னு நினைக்கும் போது தான் இவரோட டைரியை பாக்குறாங்க. டைரியில அப்படி என்னதான் எழுதியிருக்காரு பாப்புமே அப்படின்ற மாதிரி இவங்களும் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அது என்னோட குழந்தையே கிடையாது, அந்த குழந்தை எனக்கு வேணாம், அந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க மேல மட்டும் தான் அக்கறை பட்டிருப்பாரு, குழந்தை மேல அக்கறையே பட்டிருக்க மாட்டாரு. இப்பதான் அதுக்கான காரணம் எல்லாம் இவங்களுக்கு புரியுது. நீ உன்னோட அப்பாவை வெறுத்துறத, உன் அப்பா எதுக்காக இதை பண்றாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குழந்தைய இவங்க சமாதான பத்திர மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப காலையில அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்ணை வச்சு அவரை லாக் பண்ணிடுறாங்க. குழந்தை டெலிவரி ஆனோன்னு அதை சாவடிக்கிறதுக்கு தானே ட்ரை பண்றீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4-5 பேர் மட்டும் எதிரிங்க பகுதியில மாட்டிடுவாங்க. அவங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை ரேப்லாம் பண்ணிருப்பாங்க.
எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க. இவரை சாவடிக்கலாம் நினைக்கும் போது தான் ஃபோர்ஸ் வந்து இவரை காப்பாத்திருப்பாங்க. உன்கிட்ட வந்துட்டா நடந்த எல்லா டிராமா விட்டும் நான் வெளியே வந்துருவேன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்ல நமக்குள்ள எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் நான் ஆர்மிக்கு கிளம்பி போயிட்டேன். ஆனா திரும்பி வரும்போது நீ பிரெக்னெண்டா இருக்க எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கூட சரி உன் மேல எனக்கு கோவம் இல்ல, ஏதோ தப்பு நடந்துருச்சு, இந்த குழந்தையை எடுத்துட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்ன்ற மாதிரி தான் நினைச்சேன். குழந்தையை எடுக்கும் போது உன் உயிர் போயிடுச்சுன்னா அதனால தான் பத்திரமா இருக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். எல்லாத்தையும் நான் பார்த்து தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ஈரினும் கோவப்படுறாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே குடிச்சிட்டு தான் ரூம்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவரு நம்ப மாட்டாரு. சட்டனி உங்க கையில இருந்து கன்னை புடிங்கிடுறாரு. புல்லட் இல்லாம தான் கன்னை வச்சிருந்தேன், இப்ப புல்லட்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புல்லட் எடுத்து போடுறாரு. அந்த புல்லட்ல உங்க குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த பேர் தான் எழுதி வச்சிருக்காரு. இன்னும் சில நாட்கள்ல குழந்தை பிறந்துரும். நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த குழந்தையை என்கிட்ட தந்துடணும். அந்த குழந்தைய நான் சாவடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதை மட்டும் இங்க இருக்க யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டுறாரு. நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பின்னாடியே இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவங்க முதல்ல இவங்களோட ரூமுக்கு தான் வந்துடுறாங்க. இப்ப திடீர்னு இவங்களுக்கு வலி வந்துருது. எங்க வலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல வராரு. இவங்க ஒரு கல்லை வச்சு ஹஸ்பண்ட் மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோ இப்ப பாத்ரூம்ல தான் விழுந்து கிடக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு போடுறாங்க. இப்ப நெருப்பு வச்சு அந்த இடத்தை எரிச்சு விட்டுறாங்க. இவர் இந்த நெருப்புலயே மாட்டிக்கிட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூமை விட்டு வெளியே வந்தவர் இங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. கதை உடச்சிட்டு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி கதை உடச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஈரின் எங்க போனாங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடுறாரு. ஈரினோ ஹீரோக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு பகுதியிலே உங்களுக்கு வலி வந்துருது. அதே இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்ப அந்த பில்டிங் எரியறதுனால ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் குந்தவையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் அதை மீறியும் ஓட பாக்குறாங்க. ஆனா முடியாம அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இப்ப இவரும் துரத்திட்டுலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப சில விஷயங்களை யோசிச்சு எல்லாம் பாக்குறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு உண்மையிலேயே இவர் குடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு எல்லாம் வந்திருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இவருக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே இவருக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருது. ஒருவேளை இவங்க ஜார்ஜ் கூட சேர்ந்து தப்பு பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இவர் சந்தேகப்படுற மாதிரி அன்னைக்கு கேட்கலாம் செஞ்சிருப்பாரு. இப்ப வந்து பார்க்கும்போது அவங்க விழுந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. இவரே கை தாங்களா அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க அந்த இடத்துல வச்சு புஷ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை நல்லபடியா வெளியே வந்துருது. அப்பதான் இவர் கத்தி எடுக்க பாக்குறாரு. குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, தொப்புள் கொடியை கட் பண்றதுக்காக தான் கத்தி எடுத்திருக்காரு. இப்ப குழந்தை அசைவே இல்லாம இருக்கு. என்ன குழந்தை அசைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்திரி எந்திரின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் இவங்க நிம்மதியா வராங்க. குழந்தைய பாருங்கன்ற மாதிரி இவர்கிட்டயும் காட்டுறாங்க. இவரும் அந்த குழந்தைய பார்த்து ஃபீல் பண்றாரு. இவருக்கு ஏகப்பட்ட மென்டல் டிராமா இருந்ததுல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா செபஸ்டியனை பொறுத்த வரைக்கும் இவர் குடிக்கிறத பத்தி தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருப்பான். அவன் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் கதையை முடிச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. ஆனா செபஸ்டியனை கொண்டது குற்றம் தானே, அதுக்கு இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.